Hi friends, இது உங்க Learn with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்டரி தான். இப்போ நம்ம லாஸ்டா என்ன பார்த்தோம் அப்படினா 9thல ப்ரோஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி நம்ம 1 to 8 வரை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். சோ சப்ளிமெண்டரி மட்டும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா 9thலயும் 7 ப்ரோஸ்மே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பிளேலிஸ்ட்கான லிங்க் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அந்த விட்டு போன 8th சப்ளிமெண்டரியை வந்துட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா 9th ஸ்டாண்டர்ட் ப்ரோ சப்ளிமெண்டரி வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. So first 8th supplementary என்ன அப்படினு பாத்தீங்கன்னா the women on platform 8 அப்படிங்கிறது தான். And then முக்கியமான என்ன அப்படினா நம்ம சேனல்ல இப்போ 6th ல இருந்து 10th வரைய உள்ள தமிழ் நோட்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம PDF ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். 6th to 9th வந்துட்டு PDF ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 6th to 10th வந்துட்டு உங்களுக்கு printed hard காப்பியாவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம PDF ல கூட நம்ம புக் பேக் எல்லாம் சேர்க்காம வச்சிருந்தோம். புக் பேக் எக்ஸசைஸ் அந்த மொழியை ஆல்பம் அதெல்லாம் சேர்க்காம வச்சிருந்தோம். பட் இந்த பிரிண்டட்ல வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் பேக், அதுக்கப்புறம் திருக்குறள், அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா பாடல் வரிகள் எல்லாமே சொந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். 6th to 10th ரெடியாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு ஸ்க்ரீனில் இருக்குது, டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கிலீஷ் இந்த சப்ளிமெண்டரி 1 பார்க்கலாம். த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 அப்படிங்கிறது தான். இதோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஸோ ரஸ்கின் பாண்ட் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர்னு சொல்லலாம், நாவலிஸ்ட்னு சொல்லலாம், பொயட்னு சொல்லலாம், அதாவது இந்திய குழந்தைங்களோட ஃபேவரட் ரைட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? யாரு? ரஸ்கின் பாண்ட். இந்திய குழந்தைகளோட ஃபேவரட் ரைட்டர் யாரு அப்படின்னா ரஸ்கின் பாண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய ஃபர்ஸ்ட் நாவல் என்ன அப்படின்னா ரூம் ஆன் த ரூஃப் அப்படிங்கிறது தான். ரஸ்கின் பாண்டோட ஃபர்ஸ்ட் நாவல் என்ன? ரூம் ஆன் த ரூஃப். இது எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா அவர் டீனேஜ்ல இருக்கும் போதே என்னன்னா இந்த நாவலை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ரூம் ஆன் த ரூஃப் அப்படிங்கிறது தான். இந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ரீஸ் மெமோரியல் அவார்டு வந்துட்டு வாங்கியிருக்கு. எப்போ அப்படின்னா 1957ல். ஸோ 1957ல் ரூம் ஆன் த ரூஃப் அப்படிங்கக்கூடிய நாவலுக்காக இவர் ஜான் ரீஸ் மெமோரியல் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. இவருடைய ரைட்டிங் எல்லாமே என்னன்னா சில்ட்ரனை பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் பற்றி வந்துட்டு நிறைய எழுதியிருப்பார். இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருக்கும். லாங்குவேஜ் நல்ல ஃப்ளூயன்சியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இவருடைய ரைட்டிங்கோட ஸ்டைல், சிம்பிளிசிட்டி அண்ட் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது. இவருடைய முக்கியமான ரைட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அன் ஐலண்ட் ஆஃப் ட்ரீஸ் அப்படிங்கிறது, எ பாண்ட் வித் த மவுண்டைன்ஸ் அண்ட் தி இந்தியா ஐ லவ் அப்படிங்கிற இது. ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு இவருடைய மிக முக்கியமான ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இவர் சாகித்ய அகாடமி அவார்டும் என்னென்னா வாங்கியிருக்கிறாரு. இந்தியன் லிட்ரேச்சரில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததுல சாகித்ய அகாடமி அவார்டு வந்துட்டு நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரஸ்கின் பாண்ட் அவர்களோட முக்கியமான டீட்டெயில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிளாசரி பார்க்கலாம். ஸோ தெரியும் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸில் நமக்கு இந்த கிளாசரி வந்துட்டு கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்னோ அப்படின்னா என்ன? ஸோ இன்ஃபர்னோ அப்படிங்கிறது ஒரு இடத்த குறிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பிளேஸை வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமான ஒரு இடத்த வந்துட்டு குறிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப நாய்ஸியாக இருக்கக்கூடிய இடத்த வந்துட்டு குறிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்ஃபர்னோ அப்படின்னா 3 இருக்குது. ஒன்று ஒரு பிளேஸை குறிக்குது, இல்லைனா ஒரு சுச்சுவேஷன், அதாவது ரொம்ப ஹாட்டான குழப்பமான ஒரு சுச்சுவேஷனை குறிக்குது, அந்த மாதிரி ஒரு பிளேஸை குறிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா ரொம்ப நாய்ஸியாக இருக்கிறத மென்ஷன் பண்ணதுக்கு இன்ஃபர்னோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஹெவிங் அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹெவியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம எதையாவது தூக்குனா தானே ஹெவியாக இருக்கும். அப்போ டு ரைஸ் அல்லது லிஃப்ட் வித் ஃபோர்ஸ், நம்ம எதையோ தூக்குறோம், ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம ஒன்று லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஹெவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் டிஸ்மேலி அப்படின்னா டிஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு ஆப்போசிட்டான வேர்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சியர்லெஸ் அப்படின்னு அர்த்தம். சியர்லெஸ் அப்படின்னா சந்தோஷமே இல்லாமல் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கிறத வந்துட்டு என்னென்னா சியர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டிஸ்மேலி அப்படிங்கிறது. அடுத்து செரினிட்டி அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப் பீயிங் காம், அதாவது அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டை, ஒருத்தவங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள செரினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அடுத்து என்கவுண்டர் அப்படின்னா ப்ரீஃப் மீட்டிங், அதாவது கொஞ்சம் ப்ரீஃபாக ஒரு மீட்டிங் மாதிரி பேசுகிறது அந்த மாதிரி சொல்லலாம் என்கவுண்டர் அப்படிங்கிறது. ஓகேவா, நம்ம எதையோ எதிர்கொள்ள போகிறோம், ஸோ அதுக்கான ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிளச்டு அப்படின்னா கிராஸ்ப்டு டைட்லி, அதாவது ரொம்ப டைட்டாக எதையாவது நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க, கிளச்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து இம்போசிங் அப்படின்னா கிராண்ட் அண்ட் இம்ப்ரெசிவ் இன் அப்பியரன்ஸ், அதாவது ரொம்ப கிராண்டாக ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்துட்டு நம்ம இம்போசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போஸ் கொடுக்குறா பாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போஸ் கொடுக்குறா, நம்ம எப்போ போஸ் கொடுப்போம், நல்லா கிராண்டாக அழகாக இருந்தால் தான் நம்ம போஸ் கொடுப்போம். அப்போ இம்போசிங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எம்பாரஸ்டு அப்படின்னா ஃபீல் ஆக்வர்ட், அதாவது ரொம்ப ஒரு மாதிரி நம்ம வந்துட்டு அஷேம்டாக ஃபீல் பண்ணுறது. ஓகேவா, அஷேம்டு சொல்லலாம். இது மாதிரி ரொம்ப ஆக்வர்டாக நம்மளே உணர்றது. அடுத்து செல்ஃப் கான்சியஸ்னால் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க, எம்பாரஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ எம்பாரஸ்டு அப்படின்னா செல்ஃப் கான்சியஸ் சொல்லலாம், இல்லை ஃபெல்ட் ஆக்வர்ட் சொல்லலாம், அஷேம்டுன்னு சொல்லலாம். அடுத்து நியூசன்ஸ் அப்படின்னா என்ன, காசிங் இன்கன்வீனியன்ஸ் ஆர் அனாயன்ஸ், அதாவது நமக்கு ஒரு இன்கன்வீனியண்ட்டாக நமக்கு கரெக்டாக இல்லைங்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ இன்கன்வீனியண்ட்டாக இருக்கிறத நியூசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து ஸ்டாகர்ட் அப்படின்னா ஒர்க்டு ஆர் மூவ்ட் அன்ஸ்டெடிலி, அதாவது நம்ம வந்துட்டு கீழே விழப்போகிற மாதிரி நடக்கிறது. ஓகேவா, மூவ் பண்ணுறது. ஸோ ஸ்டெடியாக இல்லாமல் நம்ம நடக்கிறத ஸ்டாகர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேகிங் அப்படின்னா மூவ் ரேபிட்லி டூ அண்ட் ஃப்ரோ, அதாவது முன்னும் பின்னும் நம்ம வேகமாக மூவ் பண்ணுறத வேகிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரீசன்ஃபுல்லி அப்படிங்கிறது ஃபீலிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் பிட்டர்னஸ், அதாவது ரொம்ப கசப்புத்தன்மையாக நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணுறது, இல்லை கசப்பான நிகழ்வு நமக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அந்த இதை வந்துட்டு சொல்லுவாங்க. இன்டிக்னிஷன் அட் ஹாவ் பீன் ட்ரீட்டட் அன்ஃபேர்லி, அதான் நம்ம வந்துட்டு நம்மளை ஒரு மாதிரி நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஃபீலிங்கை தான் என்னென்னா ரெசன்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கிரின்னிங் அப்படின்னா ஸ்மைலிங் ப்ராட்லி, அதாவது நல்லா வாயை நல்லா இது பண்ணி சிரிக்கிறத வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, கிரைனிங், வாயை நல்லா அகலமாக வச்சு சிரிக்கிறத கிரின்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்குவாட்டிங் அப்படின்னா க்ரௌச் அப்படின்னு சொல்லலாம், அல்லது என்னென்னா நம்ம அதாவது குத்துக்கால் வச்சு உட்கார்றத வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, குத்த வச்சு உட்கார்றத ஸ்குவாட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த பொசிஷனை ஸ்குவாட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து ஹஸ்லிங் அப்படின்னா புஷ் ரஃப்லி, அதாவது ரொம்ப இதாக வந்துட்டு தள்ளுறது அப்படின்னு அர்த்தம். ஹஸ்லிங் அப்படின்னா ரொம்ப புஷ் பண்ணுறது, ரொம்ப ரஃப்பாக வந்துட்டு ரொம்ப ஹார்டாக வந்துட்டு புஷ் பண்ணுறத சொல்லுவாங்க. ஓகேவா. ஜாஸ்டில் அப்படின்னாலும் ரொம்ப அந்த கூட்டத்தில் இடித்து தள்ளுறது அந்த மாதிரி இதை வந்துட்டு ஹஸ்லிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து ஸ்ரீக்டு அப்படின்னா அட்டர்ட் ஹை பிச்டு பயசிங் சவுண்ட், அதாவது ரொம்ப சத்தமாக கத்துறத வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஸ்ரீக்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து மவுடு அல்லது மவுடுன்னு சொல்ல நினைக்கிறேன். அதுக்கு இது வந்து என்னன்னா மவுடு ஸ்லோலி இன்டு தி கிரௌடட் ஸ்டேஷன், ரொம்ப க்ரௌடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே ஸ்லோவாக வந்துட்டு மூவ் பண்ணுறத மவுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பேட்ரனைசிங் அப்படிங்கிறது ட்ரீட் இன் எ வே தட் இஸ் அப்பேரண்ட்லி கைண்ட், அதாவது நம்மளுடைய ஆதரவை ஒருத்தங்களுக்கு தெரிவிக்கிறத பேட்ரனைசிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி இன் எ வே தட் இஸ் ஈஸிலி பர்சீவ்ட் ஆர் அண்டர்ஸ்டுட் கிளியர்லி, எஸ் ஆப்வியஸ்லி எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஆப்வியஸ்லி அப்படிங்கிறது ஈஸியாக எனக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சு, நான் வந்துட்டு அதாவது கிளியராக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத ஆப்வியஸ்லி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஜோல்டட் அப்படின்னாலும் புஷ்டு அப்ரப்ட்லி அண்ட் ரஃப்லி, அதாவது ஒருத்தங்களை ரொம்ப இதாக தள்ளுறது அந்த இதை வந்துட்டு ஜோல்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சென்டென்சரி அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த சென்டென்சரி அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு நமக்கு அந்த சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க, இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ் சுலிவன் அரைவ்ட் அட் த கெல்லர் ஹோம் வென் ஹெலன் வாஸ் 7. ஸோ இந்த ஸ்டோரி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா DAEFCB அப்படிங்கிறது தான். மேக்ஸிமம் இது கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம புக்கில் பின்னாடி கொடுத்துருந்தனால நம்ம நோட்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா. ஸோ ஜஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சப்ளிமெண்ட்ரி 2 பார்க்கலாம். ஜிம் கார்பெட் எ 100-ton நேச்சுரலிஸ்ட் அப்படிங்கிற இதுதான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.